இது வரைக்குமே சீமான் அண்ணன் ரொம்ப அமைதியா கடைபிடிச்சிட்டே இருக்காரு. அது ஒரு மாதிரி அன்யூஸ்வலா இருக்கு. இப்படி இருக்க மாட்டாங்க, இப்ப ஏன் அப்படி இருக்காரு? பிளஸ் பீப்புள் பார்த்துட்டு நிராகரிக்கிறாரு. ஏன் அப்படி இருக்கும்? பேச வேண்டியதெல்லாம் பேசியும் எதுவுமே பேசாத சாதாரண ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தாத தாவேகா விஜய் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தி வேட்பாளர் யாருன்னே தெரியாத நபர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தி வெளில வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல உங்களை என்ன பேசணும்? அவர் நிக்காத போராட்ட காலம்ல அவர் வந்து சிறையில் இருந்திருக்காரு. எல்லாமே மக்களுக்காக அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு அந்த 15 வருஷத்துல. ஆனா மக்கள் திருப்பி என்ன பரிசு கொடுத்தாங்கன்னா தோல்விங்கிறத. இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களே சந்திக்காம அமைதியா இருக்காருல்ல, அவரை பத்தி யாருமே கேள்வி கேட்க முடியுறீங்க? நீங்க உண்மையிலேயே கேள்வி கேட்கணும், அவரை தான் பார்த்து நீங்க கேள்வி கேட்கணும். அவரு தான் ஓடிறாரு. ஒரு முதலமைச்சர் இப்படி வந்து சந்திக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு என்ன? நீங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? சட்டமன்றத்துல கூட எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. அப்படியே உட்காந்துட்டு வீட்டுல போயிட்டு ட்வீட்ல போடுறாங்க சட்டை கேட்டுட்டு. லட்சணத்துலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் உங்களை விமர்சிக்கும் அளவிற்கு, பள்ளிக்கு மலை பார்த்து சிரிக்கும் அளவிற்கு தான் அவங்க ஆட்சி இருக்கு. எதுக்குதான் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க? முதலமைச்சர் பதவிக்கு உங்களுக்கும் கொஞ்சமா தகுதி இருக்கா? இப்ப தாவேகா பக்கம் வந்தனால, தாவேகா அமைச்சரவையில பங்கெடுத்தனால தாவேகாவிற்கு ஒரு விசுவாசத்தை காட்டுறாப்புல. இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான வேலைங்க. தமிழ்நாட்டை நாசமாக்கி வச்சிருக்காங்க. போதை பழக்கம் அதிகமாயிருச்சு, அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பள்ளி தூக்கி அங்க போடக்கூடாது. அவங்க ஆட்சியில கேவலமா இருந்துச்சுங்கிறதுக்காக உங்களுக்கு போட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு போறீங்க தான் கேள்வி. திருப்பி நான் என்ன பழி போறாங்க, என் மேல பழி போறாங்க மிஸ், என்னையே சொல்லிட்டு இருக்காங்க மிஸ், நான் எதுவுமே பண்ணல மிஸ், ஏதான் மிஸ் பேசலாம் அப்படின்ற மாதிரில இருக்கு. பார்ட்டிசிபன்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு தென்னகம் விஷ்ணு சார் தான் இருக்காங்க. வாங்க பேச சார். வணக்கம். இப்போ கடந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு மாச காலம் ஆகுது. இது வரைக்குமே சீமான் அண்ணன் ரொம்ப அமைதியா கடைபிடிச்சிட்டே இருக்காரு. அது அது ஒரு மாதிரி அன்யூஸ்வலா இருக்கு. இப்படி இருக்க மாட்டாங்க, இப்ப ஏன் அப்படி இருக்காரு? பிளஸ் பீப்புள் பார்த்துட்டு நிராகரிக்கிறாரு. ஏன் அப்படி இருக்காங்க? ஏன் அப்படி இருக்காருன்னா நீங்களா கேக்குறீங்களா? அதுக்காக முன்னாடி உயிரை கொடுத்து கத்துவாப்ல, அப்புறம் எந்த ஊடகம் எல்லாரும் கேட்க மாட்டாங்க, என்ன ஓவரா பேசிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. இப்ப அமைதியானோன்னு இப்ப எல்லாரும் என்ன அமைதியா இருக்காங்க, இதுக்கு பேச மாட்டாங்களா, அதுக்கு பேச மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அது நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. பேச வேண்டியதெல்லாம் பேசியும் எதுவுமே பேசாத சாதாரண ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தாத தாவேகா விஜய் அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தி வேட்பாளர் யாருன்னே தெரியாத நபர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தி வெளில வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல உங்களை என்ன பேசணும்? அவங்க பேச வேண்டிய அவர்களை பேச சொல்லுங்க. எல்லாமே பேசியாச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷமா வந்து நம்ம எல்லா அரசியலும் பேசியாச்சு. சீமான் அவர் பேசாத விஷயமே இல்லை, அவ்வளவு விஷயம் பேசியிருக்காரு. இனி வந்து ஒருத்தர் அவர் தாண்டின அவரை குறிப்பிட்டு தான் சொல்லணும். சீமான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டு தான் எல்லா கட்சி தலைவர்களுமே பேசும் அளவிற்கான கருத்துக்களை பேசியிருக்காரு. மக்களுக்காக பேசியிருக்காரு, மக்களுடைய போராட்ட களத்திட்டு இருக்காரு. அவர் நிக்காத போராட்ட காலம்ல அவர் வந்து சிறையில் எடுத்திருக்காரு. எல்லாமே மக்களுக்காக அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட இந்த 15 வருஷத்துல. ஆனா மக்கள் திருப்பி என்ன பரிசு கொடுத்தாங்கன்னா தோல்விங்கிறத. அப்ப என்ன செய்யலாம்? நீங்க தேடுவீங்க, சீமான் வந்தாதான் இந்த தமிழ்நாட்டுக்கு விடிவுங்கிற ஒரு காலம் வரும்ல, அப்ப நான் வந்து பேசுகிறேன், பேச வேண்டிய இடத்துல பேசுகிறேன் அப்படின்னு பேசிட்டு தான் அமைதியா இருக்காரு. இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களே சந்திக்காம அமைதியா இருக்காருல்ல, அவரை பத்தி யாருமே கேள்வி கேட்க முடியுறீங்க? நீங்க உண்மையிலேயே கேள்வி கேட்கணும், அவரை தான் பார்த்து நீங்க கேள்வி கேட்கணும். அவரு தான் ஓடிறாரு, அப்ப நாங்க எப்படி கேள்வி கேட்கறது? அவர் தான் ஓடிறாரு. அதான் பாருங்க, இன்னைக்கு கூட நிர்மல்குமார் சொல்றாரு, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது பத்திரிகையாளர் சந்திக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, நாங்க வந்து எங்க தலைவர் வந்து மக்களை சந்திக்கிறாரு அப்படிங்கிற. என்ன கேட்கிறேன், பத்திரிகையாளர் நீங்க என்ன ராஜராஜ சோழன் எந்த காலத்துல பிறந்தாரு, அவங்க அப்பா பேர் என்ன, சுந்தர சோழரா இல்ல வேற எதுவும் அரஞ்சித் சோழரா இல்ல பராந்தக சோழரா இதுன்னு கேட்க போறீங்களா? மூவேந்தர் எப்ப வீழ்ந்தாங்க, எந்த இங்க வாழ்ந்தாங்க, கல்வெட்டுல என்ன எழுதி கேட்க போறீங்களா? அதெல்லாம் நம்ம பத்திரிகை சந்திப்பு அதை கேட்க போறது கிடையாது. நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய ஆட்சியில இந்த மாதிரியான சிக்கல் நடக்குது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி அணுகுறீங்க, எப்படி சரி செய்ய போறீங்க, இதைத்தானே பத்திரிகையாளர் கேட்க போறாங்க. இதை கூட உங்களால அவங்க பத்திரிகையாளர் சந்திச்சு பேச முடியாது அப்படின்னா மேல் மாடியில் ஏதாவது இருக்கணும், மேல ஏதாவது இருந்தாதான் கீழே வரும். எதுவுமே இல்லைன்னா எப்படி வரும்? இப்ப நீங்க நீங்க ஒரு நேர்காணல் செய்ய போறேன்னு சொன்னா உங்கள்ட்ட எந்த கேள்வியுமே கேட்கல, என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு கேட்கவில்லை. ஏன்னா நீங்க அரசியல் சார்ந்த கேட்க போறீங்க, நம்ம அந்த தளத்தில் நிக்கிறோம், அப்ப அது தெரியும். தெரியலன்னு சொல்லி போறோம், அவ்வளவுதானே. இல்லைங்க தெரியலன்னு தெரிஞ்சிருப்போம், இதுல என்ன இருக்கு? அப்போ சாதாரண ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய எனவே நீங்க வந்து எந்த முன்கூட்டி நாங்க இதை தயாரிப்பு வரல. ஒரு முதலமைச்சர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருந்திருக்கணும் அவரு, புரியுதுங்களா? ஒரு யூடியூப்ல பேசக்கூடியவர்கள் கூட சாதாரணமா வந்து மக்களை சந்திச்சு பேச முடியுது, பத்திரிகைகளை சந்திச்சு பேச முடியுது. ஒரு முதலமைச்சர் இப்படி வந்து சந்திக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு என்ன? நீங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாதா?
எதுவுமே தெரியாத நபர்களே ஒரு தலைவர், ஒரு நபரை வந்து தலைவராக்கி நீங்க முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சிருக்கீங்கன்னா இது எவ்வளவு பெரிய கேவலம் இல்லையா? சொல்லுங்க. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். சீமான சந்திக்க சீமான பேசல கேட்காதீங்க, பேச வேண்டியவர்கள் பேசுறாங்களாங்கிறத கேளுங்க. மேல பேசிட்டு போயிறாங்க. சட்டமன்றத்துல கூட எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. அப்படியே உட்காந்துட்டு மங்குன்னு உட்காந்துட்டு வீட்டுல போயிட்டு ட்வீட்ல போடுறாங்க. யார்ட்ட கேட்டுட்டு என்ன பதில் போடலாம் அப்படின்னு ட்வீட் போட்டு விடுறாங்க. அப்ப அந்த லட்சணத்துலதான் இன்னைக்கு தவக இருக்கு. ஏன்னா நீங்க பத்திரிகை சந்திக்க சரி, சட்டமன்றத்திலேயே நீங்க எதிர்த்து பேசல? சட்டமன்றத்துல பேசியிருந்துருக்கலாம்ல. நீங்க பைரவ படத்துல மட்டும் கோர்ட்ல எதிர்த்து பேசுவீங்க. அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு அங்க மட்டும் கோவமா கொந்தளிச்சு கோர்ட்லாம் கத்துவீங்க. அது படம். நிஜத்தை சட்டமன்றத்துல பேச முடியுமா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் உங்களை விமர்சிக்கும் அளவிற்கு, பள்ளிக்கும் அளவுக்கு, பார்த்து சிரிக்கும் அளவுக்கு தான் உங்க ஆட்சி இருக்கு. நீங்க புதிய சக்தி, தூய சக்திங்கிறீங்களா? ஆமா, தூய சக்தியா புதுசா வந்திருக்கீங்க. உங்க மீது எந்த ஒரு கரையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது சாதாரணமா ஒரு பத்திரிகையாளரை கூட சந்திச்சு உங்களால பேச முடியாதா? எதுக்குதான் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க? முதலமைச்சர் பதவிக்கு உங்களுக்கும் கொஞ்சமா தகுதி இருக்கா அப்படிங்கறத நான் சொல்ல தேவையில்ல, மக்கள் புரிஞ்சுட்டு வச்சு பார்க்கணும். மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்களே, மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு நான் கேட்கறேன். தெரிஞ்சுவாங்க. அதுக்கு அப்படிப்பட்ட காலத்தை, அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கும். 2021 இதே மாதிரி தானே ஆட்டம் போட்டாங்க திமுக. அவங்க வந்து பதவி இருக்கும் போதெல்லாம் கண்ணிலே ஆகாசம்னு பிஜிஎம் போட்டு பாட்டு போட்டாங்க தானே. இது பாருங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆகும்னு பில்டப் கொடுத்து சில்லறை செதற விட்டாங்க தானே. இன்னைக்கு செல்ற மாதிரி செதறு போயிருக்காங்கல்ல திமுக. 70 வருஷ கட்சிய அவங்க பண்ண கொடுங்கோன்மையான ஆட்சியில இப்ப வீழ்ந்து போய் செதஞ்சு போய் கிடக்கு. தாவக வந்திருக்கு. இது ஏமாத்திரம். பார்க்கதான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிற அளவுக்கான வேலைகளை தாவக பண்ணுவோம், விஜய் அவர்களே பண்ணுவாப்ல. அதனால பொறுத்திருந்து நீங்க பாருங்க. ஆனா இப்படி அமைதியா இருக்கிறது வந்து நாம் தமிழருக்கும் இல்ல நாம் தமிழர் தம்பிகளுக்கும் இல்ல மற்ற மக்களுக்குமே இது நல்லதா? ஏன்னா ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அதை அண்ணன் சீமான் பண்ணுவாரு. ஒரு கனிமூல கொள்ளை போகுது அப்படின்றது வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மேகதாது அணை வந்து கட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்நேரம் சீமான் அண்ணன் போராட்டம் பண்ணியிருக்கணும். ஆனா இது எதுவுமே பண்ணாம தவிர்த்திருக்கிறது வந்து நாம் தமிழருக்கு நல்லதா? இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மேகதாது அந்த அணைக்கு எதிராக அவங்க கட்டும்போது எப்பவுமே அண்ணன் சீமானோட பேசிருக்காங்க, அறிக்கை விட்டுருக்காங்க. நாங்க போராட்டம் பண்ணிருக்கோம், போராட்டம் தான் இருக்கோம். அண்ணன் சீமானோட இப்ப கூட அறிக்கை விட்டுருக்காங்க. பேசல, வெளிப்பட பத்திரிகை செஞ்சு பேசல, அவ்வளவுதான். மற்றபடி எழுத்து வடிவத்துல பத்திரிகையாளர் தான் பத்திரிகை செய்தியாக நம்ம கொடுக்கதான் செய்யறோம். அது நடந்துதான் இருக்கு. இன்னொன்னு, நாட்டை எந்த பிரச்சனை நடந்தாலுமே நாம் தமிழ் கட்சிக்காரங்க நேரடியாக களத்துல போய் நின்று போராட்டம் தான் செய்யறாங்க. சீமானை மட்டும் பேசல. ஏன்னா அண்ணனுக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்கானே, ரொம்ப கத்துட்டீங்கண்ணே, விடுங்கண்ணே, நாங்க பாத்துறோம் அப்படின்னு சீமான் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு தம்பிமார்களும் தங்கைகளும் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால கூட நீங்க அண்ணன் ஏன் பேசல, நீங்க ரொம்ப போட்டு அவரை டார்ச்சர் பண்ணாதீங்க. இது வரைக்கும் பேசிட்டாரு. அவர் பேசுற பேச்சுக்கு வந்து சுடுகாட்டுல இருந்து பேசினா கூட புணம் இருந்திருச்சிருக்கோம். அதான் அடிக்கும் போது புணம் கூட எழுந்து நிக்குது, அறிவிருந்து முகமுதுகையா குனிஞ்சு நிக்குதுங்கிற மாதிரி ஒரு பாட்டுக்குள்ள பேசாம இருந்து அப்படின்னு சீமானம் பாட போட்டுதான் இந்த மாதிரிதான் இருக்கு. கத்துக்கு சுடுகாட்டுல வேணா புணம் இருந்திருச்சிருக்கோம். ஆனா மக்கள் வந்து யார தலைவன் யார நடிகைன்னு தெரியாம வாக்கிட்டு இருக்காங்க. நினைக்கும் போது கொஞ்சம் வேதனையா இருக்கு. அதனால அண்ணன் வந்து அவர் நிறைய கத்திட்டாரு, கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். இப்ப மேகதாது அணை குறித்து ஒரு கேள்வி வந்து திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கப்படுது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, 6 மாசத்துக்கு வந்து நீங்க ஆட்சியாளர்களை விமர்சனம் பண்ணாதீங்க, கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு. இப்ப இந்த 6 மாசத்துக்குள்ளே அவங்க அணை கட்டி முடிச்சுட்டாங்க. இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லுவாங்க, இந்த கர்நாடகால இருக்க விசிக்கே பதில் சொல்லுமா இருக்கு? அதாவது வீட்டுல வந்து திருடருக்கு ஸ்கெட்ச் பண்ணிருக்கான் அப்படின்னா, திருடருக்கு முன்னாடி போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றோம்னா போலீஸ்காரங்க என்ன பண்ணணும்? திருடரை தடுத்து பிடிக்கணும். திருடருக்கு முன்னாடி ஏங்க இப்பதான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்க, இருக்கட்டும், திருடிட்டு போட்டோம், 6 மாசத்துக்கு கேட்காதீங்க, திரும்பி 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரிதான் இவரு சொல்றது இருக்கு. மாநில உரிமைன்னு வந்தோட நீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்க செய்யணும். சரி, இப்பதான் பதவிக்கு வந்துருக்கீங்க, 6 மாசம் வந்து கண்ட்ரோல் கிடையாது, நான் வந்து என்னென்ன இஷ்டத்துக்கு விட்டுருவீங்களா தமிழ்நாட்டை? அது மட்டும் 6 மாசம் சாப்பிடாம இருப்பீங்களா? பதவி மட்டும் இப்பதான் பதவி வந்துருவோம், 6 மாசம் சாப்பிடாம இருப்பீங்களா? தூங்காம இருப்பீங்களா? கருப்பு கோட்டு போடாம இருப்பீங்களா? கத்தாம இருப்பீங்களா? மேடையில் ஏறி கத்துறீங்க. 6 மாசம் பேசாம வாங்கிட்டு இருக்கோம் தானே, நன்றி சொல்ல போறாரு திருச்சிக்கு. 6 மாசம் இதான் வந்திருக்கீங்க, அதுக்கு நன்றி சொல்ல போறீங்க. அப்ப இதெல்லாம் நடக்குதுல்ல. என்ன ஆட்சிக்கு வந்துட்டீங்க, என்ன 6 மாசம்? அதான் திருமாவர்கள் வந்து சரியான கடுமையான விசுவாசி. திருமாவர்கள் போன்ற ஒரு விசுவாசி நீங்க பார்க்க முடியாது. அவர் நம்ம வேற வார்த்தை சொன்னோம்னா ரொம்ப அநாகரிகமா போயிருந்தீங்க, அந்த வார்த்தை சொல்லல, விசுவாசின்னு சொல்லுவோம். அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு உண்மையா இருப்பாப்ல, ரொம்ப விசுவாசம் கட்டுவாப்ல. திமுக கட்டுவாப்ல. இப்ப தாவேகா பக்கம் வந்தனால, தாவேகா அமைச்சரவையில பங்கெடுத்தனால தாவேகாவிற்கு அவர் விசுவாசத்தை காட்டுறாப்ல. இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான வேலைங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஆட்சிக்கு வந்து 6 மாசம் விமர்சிக்க கூடாதுன்னா நீங்க அந்த லட்சத்துல ஆட்சி நடத்துறீங்க, விமர்சிக்க தான் செய்வோம். முடிக்கலாம், பதவி விடுங்க. என்ன விமர்சனம் பண்றோம்? இன்னாரோட தொடர்பு இருக்காரு, இன்னார் இவரை கூட்டு கல்யாணத்துக்கு வராரு,
இன்னாரு இவரை கூட்டிட்டு ஒரு இறப்புக்கு போறாரு, அப்ப இன்னாருக்கு இது இருக்கும், அப்ப இன்னார் அது பண்ணிருப்பாப்ல, இன்னார் இந்த காருக்கு ஒண்ணா வராங்களே, இதான் பேசிட்டு இருக்காங்க. நாங்க அதை பேசலையே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல் என்ன, பிரச்சனைகள் என்ன, மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதை எப்படி சரி பண்ணதானே பேசுறோம். ஆனா 6 மாசம் பேசக்கூடாதுன்னா புரியல. இவங்கெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களாம். அப்புறம் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து அமைச்சரவையில மட்டும்தான் பங்கு பெற்றிருக்கோம், இன்னும் கூட்டணி உறுதி செய்யல, கூட்டணி பத்தி எதுவும், கூட்டணி பத்தி கேட்கும்போது இந்த மாதிரி பதில் சொல்றாங்க. இதுக்கு எப்படி பாக்குறீங்க? நாங்க தாலி மட்டும் தான் கட்டிருக்கோம், நாங்க வந்து அரசாங்கத்துல போய் நம்ம முதல் திருமண சான்று வாங்கலாம்னு சொன்ன மாதிரி இருக்கு. என்னங்க கேள்வி கொடுத்தது? அமைச்சரவையில ஆட்சியில பங்கு எடுத்துட்டீங்க, என்ன கூட்டணி? அப்புறம் இன்னைக்கு தாவேக ஆட்சியில நன்மை நடந்தா உங்களுக்கு பங்கு இருக்கு, ஒரு தீமை நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு பங்கு இருக்கு. இன்னைக்கு தாவேகா அமைச்சரவையில தான் உங்களால அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சரா இருக்காரு, புரியுதுங்களா? அப்புறம் என்ன அதான் தாலி கட்டிட்டேன் முதல் திருமண சான்று வாங்கல அப்படின்னா அப்ப கல்யாணம் பண்ண அர்த்தமா? அதுக்கு பேரு உறவுகள் அர்த்தமா? என்ன 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 கேள்வி தரல? இன்னும் இந்த மாதிரி என்னென்ன கொடுமைகள்லாம் பார்க்க போறோமோ. இப்ப தாவே காட்சியில ஆரம்பத்துல இருந்தே அந்த பெண்கள் ரீதியான குற்றம் வந்து அதிகமா இருக்கு. இவர் திருச்சிக்கு போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக தான் காரணம், இவங்க தான் தெரிசுமா கஞ்சா அனுப்பியிருப்பாங்க, அதனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா நீங்க வாக்குறுதியா கொடுத்தது பேசும்போது, எலெக்ஷன் கேம்பெயின்ல பேசும்போது, நான் வந்து அடுத்த செகண்ட்ல என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட் ஃப்ரீ, அப்புறம் பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினாலும் ஃப்ரீ, மூணாவதுதான் நீங்க முக்கியமா சொன்னது சுத்த உரிமை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அதுல எதுவுமே நடக்கல, எல்லாம் ஜீரோவா இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்ல, மக்கள் மத்தியிலே இப்படி ஒரு கேள்வி வருது, யாராவது ஓட்டு போட்டாங்களோ அவங்களே திருப்பி இப்ப குழம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கணும்? அதாவது தாவேகா தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க வந்தோம்னா பெண்கள் பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னாப்புல, சமரசம் பண்ண மாட்டேன், பெண்களுக்காக உறுதி அனுப்பேன் அப்படின்னு. அதுக்கான அர்த்தம் அதான். சரி, உறுதி அனுப்பினா ஆட்சி வந்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் பாருங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய சிஸ்டத்தை வந்து ரொம்ப சரி கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால போதை புழக்கங்கள் அதிகமாச்சு, போதை புழக்கங்கள் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பெண்கள் குற்றச்சாட்டுகள் அதிகமா பிரச்சனை நடக்குது, பாலியல் கொடுமைகள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணமே இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரே பாலத்துக்கு எங்க போட்டாப்புல. அவங்க சரியில்லை, அவங்க இப்படி பண்ணதுனாலதான் எல்லாருக்கும் தெரியும், அவங்க சரியில்லைன்னு தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கோம். நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க சிஎம்னு தெரியுமா தெரியாதா? நீங்க சிஎம், நீங்க என்ன நடவடிக்கை? அவங்கள மாதிரியே சும்மா கைது உள்ள வைக்கிறோம், அடுத்த அவ்வளவுதான் வெயில் வாங்கி வெளியேற்றுவான், இதைதான் பண்ண போறீங்களா? இல்ல இனி குற்றமே நடக்க முடியாத அளவிற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க போறீங்களா அப்படிங்கிறதா கேள்வி. நீங்க அதுக்கு என்ன பேச்சு இருக்கணும்? இனிமே என் ஆட்சியில எவனா ஒரு பொண்ணை தொட்டா அடுத்து நீ உயிரோடு இருக்க மாட்டான், சீவன் அவர் சொல்றாரு. அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஆபாச வலைத்தளங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளம் பல விஷயங்கள் இருக்கு, அதை தடை செய்வதற்காக நீங்க என்னென்ன செய்ய முடியுமோ நீங்க பாஜக அரசிட்ட, ஒன்றிய அரசிட்ட நீங்க பார்த்துட்டு வந்தீங்களா மோடி அவர்களை, அது மாதிரி இல்லை, நீங்க அதுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்க என்ன எப்படி முறைப்படி செஞ்சு நீங்க தடை பண்ணணுமோ, ஆபாச படங்களை வந்து இந்தியாவில் எப்படி தடை செய்ய முடியுமோ அதற்கான வலியுறுத்தல் நீங்க செய்யணும். குறிப்பா தமிழ்நாட்டுல உங்க தரப்புல இருந்து அந்த மாதிரி, ஏன்னா ஆபாச படங்களை பார்த்துதான் அதிகமான நபர்கள் வந்து கெட்டு போறாங்க. ஆபாசத்தை குறைக்க வேண்டும். தமிழ் சினிமால குறிப்பா மற்ற மாநிலத்தில் விடுங்க, தமிழ் சினிமால ஆபாசமான காட்சிகள் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வலுவான ஒரு விஷயங்களை கொண்டு வரணும். அப்புறம் வந்து குழந்தைகளை வந்து காதலிப்பது போன்ற காட்சிகள்லாம் வச்சு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு வலுவான நீங்க இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா? செயல்படுத்த முடியும். இப்படிலாம் நீங்க வந்து நெருக்கடி கொடுத்தீங்கன்னா தமிழ் சினிமால வந்து இந்த மாதிரி ஆபாசமான குழந்தைகள் காதலிக்கிறது போன்று, ஸ்கூல்லேயே காதலிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் காட்டக்கூடாது. இது என்ன ஆகுதுன்னா, இது வந்து எஃபெக்ட் ஆகுது, மக்கள் மத்தியில வந்து ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. இப்ப அதை பார்த்து நினைச்சு ஸ்கூல் பிள்ளை ஒருத்தன் கூட்டி கடத்திட்டு போயிடறான், லவ் பண்ண முடியாது கடத்திட்டு போயிடறான், புரியுதுங்களா உங்களுக்கு? கடத்திட்டு பாலியல் கூட்டி வச்சுக்கிறான். அப்ப எல்லாமே இது மதுவால மட்டும் இல்ல, திரைக்கவர்ச்சியாலுமே இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது. திரைக்கவர்ச்சியால நாட்டே பிடிச்சிருக்காங்கல்ல, அப்ப அதே கவர்ச்சி எல்லா இடத்துக்கும் போகும் தானே. 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா செடிக்க அப்படிங்கிற பாடல் இன்றைக்கு அதிகமா போட்டு வைப் பண்றாங்களா? ஒரு பார்ட்டியை கொண்டாட்டம் அப்படின்னா, கொண்டாட்டம் பார்ட்டியில என்ன, ஒரு 4 பசங்க சேர்ந்தா இந்த மாதிரியான பாட்டை போட்டு கொண்டாடுறாங்களா? இல்ல வந்து பொண்ணை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, இல்ல இளையராஜா பாட்டு எத்தனையோ அருமையான பாட்டு இருக்கு, இந்த பாட்டெல்லாம் போட்டு கொண்டாடுறாங்களா? அப்ப முழுக்க முழுக்க சாராயத்தை, போதைப் பொருட்களை ஊக்குவிக்கக்கூடிய பாடல்கள் இங்க அதிகமா வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தடை செய்ய வரக்கூடாது. இந்த மாதிரி போட்டு முடிச்சு விடணும். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நீங்க நினைச்சா எதனா செய்ய முடியுமா? செய்ய முடியும். அதற்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்கிறதா நம்மளுடைய கேள்வி. சரிதானே? அதை விட்டுவிட்டு நான் இப்பதான் வந்திருக்கேன்,
இவங்க இது வரைக்கும் சரியில்லாம பண்ணி தமிழ்நாட்டை நாசமாக்கி வச்சிருக்காங்க, போதை பழக்கம் அதிகமாச்சு, அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பழி தூக்கி அங்கிட்டு போடக்கூடாது. அவங்க ஆட்சியிலே கேவலமா இருந்துச்சுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு போறீங்க தான் கேள்வி. திருப்பி நான் என்னைய பழி போடுறாங்க, என் மேல பழி போடுறாங்க மிஸ், என்னையே சொல்லிட்டு இருக்காங்க மிஸ், நான் எதுவுமே பண்ணல மிஸ், இவன் தான் மிஸ் பேசலாம் அப்படின்ற மாதிரில இருக்கு. இவங்களை நம்பி ஓட்டு போட நினைக்கும் போது வேதனையா இருக்கு. நமக்கு என்ன பண்றதுக்கு மேல சொல்லுங்க. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எடுக்கும்போது குறிப்பா சொல்லணும்னா இப்போ டிவிகே கட்சி சார்ந்த குற்றவாளிகள் நிறைய இருக்காங்க. இப்போ நம்ம தூத்துக்குடியில கார்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கார்ல கூட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இப்படி இந்த பெண்கள் ரீதியான பிரச்சனை இல்லைன்னா அவர் வந்து தாவேக்கா சார்பில் மாவட்ட செயலாளர் இந்த தாவேக்காக ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க. அதனாலதான் இவங்க அதை எதுவுமே பண்ணாம அப்படியே பேசி பேசி நம்பிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவரு பதவியேற்ற பிறகு பேசுறாப்ல, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுறாரு, நம்ம கட்சிக்காரன் யார் தவறு பண்ண, யாரா தவறு பண்ணா நம்ம தான் ஆட்சி கொண்டோம் அப்படின்னு ஏதாவது நினைச்சீங்கன்னா அந்த 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 எண்ணத்தை இதோட எரேஸ் பண்ணிருங்க. சரிங்க, எரேஸ் பண்ணி சொன்னீங்களே, நீங்க இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டீங்களா? உங்க கட்சிக்காரன் தவறு பண்ணா நடவடிக்கை கடுமையா இருக்கணும். கட்சிக்காரன் தவறே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். நம்ம பசங்க உங்க நீங்க யார், உங்க பசங்க யாரு? தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு நபரும் உங்க பசங்க தான். ஏன்னா நீங்க எல்லாத்தையும் சேர்த்தா நீங்க முதலமைச்சர். ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் ஓட்டு நாங்க விமர்சிக்கிறோமே, எங்களுக்கு சேர்த்தீங்க தான் முதலமைச்சர். எங்க வரி பணத்துல இருந்து தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க பாஸ், புரியுதுங்களா? அப்போ நீங்க எல்லாருக்கும் தான் முதலமைச்சர். பாரபட்சம் காட்டவே கூடாது. இதுதான் திமுக செஞ்சு நீங்க கூப்புல வந்திருக்கு. இதே விஷயத்தை விஜய் அவரும் செய்தால் கூப்புக்கு போவாரு. வரவே முடியாத அளவுக்கு மக்கள் தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, கொடுப்பாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த சரியா நீங்க கையாண்டீங்கன்னா, சரியா மக்களுக்காக உழைச்சிங்கன்னா மேல வந்து நிப்பீங்க. சேட்டை காட்டினீங்கன்னா சேட்டையாயிரும். உங்க கட்சிக்காரங்க சேட்டை காட்டிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஆட்சி தான், நம்மள எல்லாம் கை வைக்க முடியும் அப்படின்னு எல்லா போட்டு பாத்தீங்கன்னா தாவேக்கா கொடியை போட்டுட்டு வளப்பறை கொடுக்குறது, பிரச்சனை இருக்கிறது, ரோட்டை மறைச்சு தாவேக்கா டிவிக்கே அப்படின்னு ஊழிடுறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு கொடுக்கணும். இந்த மாதிரி பொறுக்கித்தனமான வேலைகளை செய்யக்கூடியவர்களை இரும்பு கரம் கொண்டு கொடுக்கணும். தாவேக்கா எங்க ஆட்சி, எங்களுடைய நான் கட்சியில இருக்கேன் அப்படிங்கிறக்காக திமுத்தனம் பண்ணா நீங்க அதையே நீங்க எங்க கட்சிக்காக அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா காவல்துறை நீங்க நிறைய கட்டுப்பட்டு வச்சிருக்கீங்க. நினைச்சா என்ன பண்ண முடியும்? ஒடுக்க முடியுமா? ஒடுக்க முடியும். பொறுக்கித்தனம் எவன் பண்ணாலும் அதை ஒடுக்குங்க. சேட்டை பண்ணீங்கன்னா நீங்க அனுபவிப்பீங்க, வரக்கூடிய காலத்துல அனுபவிப்பீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் திருப்பி வந்தோம் அப்படின்னா அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷன் முடிச்சுட்டு இது தோல்வி வந்து நமக்கு ஒரு ஒரு சோர்வை ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அண்ணன் அவர்கள் வெளியே பேசுறதா இருக்கட்டும், இல்ல வெளியில கலந்துக்கிறது, பிரச்ச சந்திக்காம இருக்கிறது. இப்போ நாம் தமிழர் கட்சி இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, பெருசா வேற யாரையுமே நான் இன்டர்வியூ இன்னும் பார்க்கல. ஆமா, உள்ளேயே நாம் தமிழர் சோர்வு அடைஞ்சிச்சா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல, சோர்வுங்கிற தாண்டி ஒரு ஒரு கஷ்டம் இருக்கு. கஷ்டம் என்ன, வேதனை இருக்கு. என்னன்னா இவ்வளவு கத்துறோம், இவ்வளவு பேசி நமக்கு போட்டு போட்டு நம்ம எனக்கு இல்லாத தகுதி இவனுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நம்ம என்ன இருக்கிறோம்னா, தமிழ்நாட்டுல இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இல்லாத தகுதி ஸ்டாலினுடைய மயனா பிறந்திருக்காரு, கருணாநிதியுடைய மயனா பிறந்த ஸ்டாலின் தான் இருக்கு, ஸ்டாலினுடைய மயனா பிறந்த உதயநிதி தான் இருக்கு அப்படின்னு அந்த கட்சியில அந்த வழியா கொண்டு வராங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கேள்வி போடுவாங்க தெரியுமா? அது மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியான சீமான் அவர்களுக்கு இல்லாத தகுதி எந்த இடத்துல விஜய்க்கு வந்துச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. எங்க இருந்துச்சுன்னா, ஒரு திரைப்படத்தில் வச்சிருக்காரு, நல்லா ஆடுவாரு, நல்லா பாட்டு போடுவாரு, அதை வச்சு அவர் ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிருக்கு. அதை வந்து இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி மூலதனமாக வைத்து அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. பின்புலம் வேற, சினிமா பின்புலம் வேற, சினிமா மூலதனம், சினிமாவே ஒரு மூலதனமா வச்சாரு. ஆனா சீமான் அவர்களுக்கு சினிமா பின்புலம் இருக்கு, அவரும் இயக்குனர் தான், அதே மூலதனம் வைக்கல. ஆனா விஜய் அவர்கள் சினிமாவையே மூலதனமாக வைத்தா இன்றைக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விரக்தி வரும்ல, எரிச்சல் வரும்ல. என்னடா நம்ம இவ்வளவு போராடி இருக்கோம், நமக்கு ஓட்டு போடல, சும்மா ஒரு பத்திரிகா சந்திப்பு நடத்தினா ஒரு சவுண்ட் பில்டப் விட்டாலும் அவர் ஒண்ணுக்கு 2 தொகுதி கூட்டிட்டாரு. ஏன் கூட்டிட்டாரு? ஏன்னா எதெல்லாம் ஒண்ணு தோத்தாலும் ஒண்ணு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற இதுலதான், புரியுதுங்களா? 2 தொகுதி போட்டுட்டு அவர் மேல அவர் நம்பிக்கை இல்லாம தான். அப்படி இருக்கும்போது அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வெறுப்பு வருது. அதனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிக்குவாங்க. அதனால கொஞ்சம் ஓய்வுல இருக்காங்க, திருப்பி வருவாங்க பாருங்க. நீ கூட சீமான் அவர் பேசுறாங்க, தேனிசை சிறப்பு அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் வந்து பேசுறாங்க, நீ கூட பேசுறாங்க, முக்கியமான நீங்க கூட சீமான் அவர் பேசுவாங்க, நாங்க பேசுறோம்ல, நிறைய பேசியாச்சு. திருப்பி என்ன பேசணும்? திருப்பி பேச என்ன செய்வீங்க? அவர் புனிதப்படுத்துவீங்க, எங்க அண்ணன் பேசுறது வந்து வெட்டி போட்டு ட்ரோல் மெட்டீரியல் மாத்துவீங்க. அதுதானே பண்ணாங்க அந்த ரூட் மாஃபியா. பாப்போம். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.